ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி மிட்லெஸ் நெக்ரோமன்சர் மன்னோட 8வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த சேர்மனும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அவனோட பவரை செக் பண்ணிட்டு, எனக்கு உன்னோட பவர் தெரியுது, பட் எல்லாத்துக்கும் உன்னோட பவர் தெரியணுமே அப்படின்னு டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டியில் இருக்க லெவல் 15 காவ்லின் கேவை சோலோவா கிளியர் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அந்த காவ்லின் கேவுக்கு போய் அவனும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அங்கிருந்த காவ்லினை போட்டு பொழந்திருப்பான். கடைசியில பார்த்தா அந்த பாஸ் மட்டும் இல்லாம இன்னும் 3 பாஸ் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அவனும் சரி அதையும் முடிச்சிருவோமே அப்படின்ட்டு போயிருப்பான். அதுல ஒரு பாஸோட கதை முடிஞ்சிருக்கும். இன்னொரு பாஸும் ஹீரோவை கிட்டத்தட்ட போட்டு தள்ளுற மாதிரி வந்திருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த காப்ளினும் அதோட சுத்தி கொண்டு வந்து ஹீரோவை அடிக்க வருது. ஹீரோவும் இதை பார்த்து கதறிக்கிட்டே டே ஆர்ச்சரை என்னடா பண்ற, சீக்கிரம் சுடுடா அப்படிங்கிறான். அவன் போடல அங்கிருந்த ஒரு காப்ளினோட தலை தனியா கலந்து போயிருச்சு. இதுல ஒரு 12,500 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால ஹீரோவும் லெவல் 11ல இருந்து 12க்கு வந்துட்டான். அந்த சுத்தி வச்சு இந்த காப்ளினும் ஹீரோ அடிச்சிருச்சு. ஹீரோவும் கிட்டத்தட்ட நான் செத்துருப்பேன் அப்படின்னு நெதர் ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணி வெளியே வந்துட்டு என்னோட எம்பி மட்டும் இப்ப ரீஸ்டோர் ஆகலனா என்னோட நிலைமை என்னடான்னு பாக்குறான். அந்த காப்ளினும் இது என்னடா புதுசா இருக்குன்னு ஷாக் ஆகுது. ஹீரோவும் இது என்னோட லக்கியான நாள் போல அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த டெத் கிளர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி விட்டான். இதுல அந்த காப்ளினும் ஃபியர் ஸ்டேட்ல நடுங்கிட்டு இருக்குது. ஹீரோவும் டே ஆர்ச்சரே சீக்கிரம் இதோட கதையும் முடியும் அப்படிங்கிறான். அவனும் உங்க கமாண்ட் படி ஆகட்டும் மாஸ்டர் அப்படின்னு இந்த காப்ளினோட தலையும் கழட்டிருச்சு. ஹீரோவும் இந்த ஆர்ச்சரோட ஒரு ஃபுல் சார்ஜ் ஷாட் டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டில இருக்க பாஸை ஒன் ஷாட் கில் பண்ணக்கூடிய இது அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா, இவன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி இருக்கானே அப்படின்ட்டு இந்த எவாலோடு சோல்ஜர் எல்லாம் டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டில இருக்க மான்ஸ்டர் அளவுக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை சப்ரஸ் பண்ணியோ இருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட இன்னும் ரிமைனிங் 4 எவாலோடு ஸ்டார்ட் தான் இருக்கு. ஸோ நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா அதை சூஸ் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டாவே இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் நெக்ரோமேன்சரா இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த டஞ்சன்ல இருக்க நூபு காப்ளின்ஸ் கூட இந்த ஃபியர் ஸ்டேட்னால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. சரி என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இது என்னோட growthக்கான ஒரு ஃபியூயல் மாதிரி தான் அப்படின்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். ஆர்ச்சரும் ஆரோவை ஷூட் பண்ண போகுது. ஹீரோவும் இவன் எங்கடா போறான் அப்படின்ட்டு ஆர்ச்சர் நீ இங்கே இரு எதையும் பண்ணாத அப்படின்ட்டு ஆர்ச்சர் அவனோட மேஜிக் ஆரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னா என்னதான் இங்க இருக்க நிறைய காப்ளின்ஸ் அழியும் அப்படின்னாலும் என்னோட எம்பி டிராஜிட்டிக்கா குறையும். அண்ட் இதுக்கு மேல நான் கெயின் பண்ணக்கூடிய எவளோட சோல்ஜர் கூட இதே மாதிரி எம்பியை ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் சீக்கிரமா என்னோட எம்பியை மேசிவா பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அங்க இருக்க சின்ன சின்ன காப்ளின்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிடுறான். அப்ப அந்த டஞ்சனும் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் இந்த டஞ்சன் கிளியர் நோட்டி லூட் ட்ரிகர் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் 100க்கு மேல சின்ன காப்ளின்ஸையும் கிளியர் பண்ணிருக்கேன். ஸோ அதுல இருந்தும் லூட்ஸை கலெக்ட் பண்ண போலாமான்ட்டு அந்த காப்ளினோட டெத் பாடி கிட்ட போறான். அப்ப இந்த டஞ்சனோட அவுட் சைட்ல காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ள போகும்போதே வெளியே இருந்து 2 பேரும் டே போவாதரா செத்து போயிருப்பான்னு சொல்லியிருப்பானுங்கல்ல. அதில் அந்த மொட்டையும் இல்ல எல்லாம் உன்னோட தப்பு தான்டா, நம்ம கிட்டத்தட்ட இப்ப செத்துருப்போம் அப்படிங்கிறான். அந்த டேங்க் மாதிரி இருக்கணும், எனக்கு என்னடா தெரியும் நம்ம 2 பேரும் லெவல் 13ல இருக்கோம், பட் இருந்தாலும் லெவல் 9ல இருக்க டிஃபிகல்ட்டி லெவல் இவ்வளோ ஹார்டா இருக்குன்னு. அண்ட் இதுல இருந்து நம்ம இப்போ ஒரு பாடம் கத்துனால இனிமே இந்த டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டிக்கு போனோம் அப்படின்னா 4 மெம்பர் கொண்ட பார்ட்டியை தான் போகணும், இல்லனா செத்து போயிரும்டா அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் நம்ம நிலைமையே இப்படி அப்படின்னா சோலோவா ஒருத்தன் போனான்ல அவன் நிலைமை என்ன அப்படின்ட்டு இல்ல நான் எதுக்கு அவனை நினைச்சு கவலைப்படுறேன், அவன் டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டில தனியா போயிருக்கான். ஸோ கன்ஃபார்ம் அவன் வெளியே வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த டஞ்சனுக்கு வெளியே இருக்க ஒரு பெல் அடிக்குது. அந்த டேங்கும் இது என்னடா சவுண்டுன்னு ஷாக் ஆகுறான். அந்த மொட்டையும் இந்த டஞ்சன் பெல் ஒரு டைம் அடிச்சிச்சு அப்படின்னா ரெக்கார்டு ப்ரோக் ஆயிருச்சுன்னு அர்த்தம், அதுவே 3 டைம் அடிச்சிச்சுன்னா வேர்ல்டு ரெக்கார்டு செட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறான். அந்த டேங்கும் என்னது வேர்ல்டு ரெக்கார்டா அப்படின்னா அவனுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை, அவங்க சிவியரா இன்ஜுரி ஆகி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் வாடான்னு கூட்டிட்டு போறான். அந்த மொட்டையும் நம்மளால என்னடா பண்ண முடியும், வேர்ல்டு ரெக்கார்டே ஒரு பார்ட்டி வைக்குது அப்படின்னா அவங்க எல்லா சுச்சுவேஷனுக்கும் ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு வரான். அந்த டஞ்சனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த டேங்கும் என்ன அது சோலோவா டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டியே கிளியர் பண்ணிருக்காங்களான்னு ஷாக் ஆகுறான். மொட்டையும் சோலோ கிளியரன்ஸா அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் இதை பண்ணான்னு சொல்லிடாதீங்கன்னு கதறான். அப்ப அந்த டஞ்சன் முன்னாடி ஒரு ஊரே வந்துருச்சு. அங்க இருக்கவனுங்களும் சோலோவா டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டியை ஒருத்தன் கிளியர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் கன்ஃபார்ம் ஒரு வாரியரா தான் இருக்கணும். ஸோ நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு எடுக்கிறானுங்க. இன்னொருத்தனும் இல்ல அது அழகான மேஜா தான் இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறானுங்க. அப்ப ஹீரோ வெளியே வரதை பார்த்துட்டு டே யாரும் சத்தம் போடாதீங்க நம்மளோட லெஜெண்ட் வந்துட்டாரே அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் என்னோட லக்கு என்னதான் நல்லா இருக்குன்னு உள்ள சொல்லியிருந்தாலும் இது உண்மையிலேயே மோசமான நாள் தான், ஏன்னா எனக்கு கிடைச்ச டிராப் எல்லாமே வாரியர் அண்ட் டேங்கோட கியர், ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் டிராப் கூட கேஸ்டருக்கோ இல்ல ஆர்ச்சருக்கோ ஏத்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்ட்டு இங்க என்னடா நடக்குதுன்னு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க மொத்த பேரும் எனது இது நீயாடான்னு வாய பொழுது பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஹீரோவும் நான் இப்ப என்னடா பண்ணனேன், எதுக்குடா இப்ப அணைக்கட்டி நிக்கிறீங்களேன்னு ஷாக்ல பாக்குறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தனும் என்னது ஸ்டூடெண்டா இவனால எப்படா வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ண முடிஞ்சுன்னு ஷாக்ல பாக்குறான். இன்னொருத்தனும்
இல்ல நானும் கட்டு மஸ்தான ஒரு வாரியர் வருவான்னு பார்த்தா இவன் என்னடா தொடப்பு கூச்சாடம் வந்துக்கிறானேன்னு பாக்குறான். இன்னொருத்தனும் இல்ல இல்ல என்னோட ஜீனியஸ் பியூட்டியை காணுமேனு ஷாக்ல பாக்குறான். ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிட்டே என்னது வாரியரே மேஜி பியூட்டியா இவனுங்க எதை பத்திரா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு ஷாக்ல பாக்குறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனும் டே பையனோ பொண்ணோ ஒல்லியோ பாடி பில்டரோ யாரா இருந்தா நான் இவன் வேர்ல்டு ரெக்கார்டு வெஸ்டாண்டா அப்படின்னு கத்துறான். இதை கேட்டு அங்க இருக்கிறவங்களும் ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு கத்திக்கிட்டே ப்ரோ உங்களோட கிளாஸ் என்ன, நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் உங்களுக்கு பே பண்ண ரெடியா இருக்கேன், அடுத்த டென்ஷனுக்கு நம்ம ஒன்னா போலாமான்னு கேக்குறான். இன்னொருத்தனும் யங் மேன் நீங்க ஏதாவது கில்டுல இருக்கீங்களா, நான் வேணா எங்களோட கில்டுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுமான்னு கேக்குறான். இன்னொரு பொண்ணும் ஹேண்ட்ஸம் உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, நான் ஒரு ப்ரோ ஹீலர், என்னால உங்களை எப்ப வேணாலும் ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னடா இவ்வளவு சத்தம் போடுறீங்களே அப்படின்னு அங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு நான் ஜஸ்ட் சோலோவா டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டி இருக்க டென்ஷனை கிளியர் பண்ணனேன், ஆனா இதுக்கு எதுக்குடா இவனுங்க ரேரான ஏலியன் ஸ்பீஷிஸை கண்டுபிடிச்ச மாதிரி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றானுங்களே அப்படின்ட்டு சரி ஃபைனலா இந்த சத்தமும் முடிஞ்சிச்சு, அதனால எல்டர் கிரௌலிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு ஃபோன் பண்றான். அந்த எல்டரும் நம்ம சேர்மன் கிட்ட இன்னும் அதே வாக்குவாதத்துல சேர்மனே நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, அந்த ப்ளூட்டோ என்னதான் பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் அவன் அவைக்கன் ஆகி வெறும் 4-5 நாள் ஆகக்கூடிய குட்டி பையன் மட்டும்தான், அவனாலலாம் ஒரு குளோபல் ரெக்கார்டை செட் பண்ண முடியாது, ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவன் அந்த டஞ்சனுக்குள்ள போயிருந்தான் அப்படின்னா மேபி சிவியரா இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஸோ நம்ம அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்ப சேர்மனும் எல்டர் கிரௌலி உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும், எதுக்கு நயனு கத்திட்டு கிடக்குறீங்கன்னு கேக்குறாரு. அந்த எல்டரும் அது சேர்மன் நம்மளால போக முடியலன்னா என்ன, ஒரு ஹீலரையாவது அந்த டஞ்சனுக்கு அமுச்சு விடலாம், ஏன்னா ஈவன் ஏதாவது ஆக்சிடென்டே நடந்தா கூட அது அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சேர்மனும் ஆமா ப்ளூட்டோ மாதிரியான ஜீனியஸே சாதாரண டெஸ்ட்ல அதுவும் ஆக்சிடென்ட்ல செத்து போறது ரொம்பவே ரிக்ரெட் பண்ணக்கூடிய விஷயம் தான், அதனால எல்டர் கிரௌலி உங்களோட விஷ் படி ஆகட்டும் அப்படின்னு அந்த டஞ்சனுக்கு ஒரே ஒரு ஹீலரை மட்டும் கூட்டிட்டு போங்க, பட் அதை தாண்டி யாரையும் கூட்டிட்டு போக கூடாது அப்படிங்கிறாரு. எல்டரும் புரிஞ்சிச்சு சேர்மன் அப்படின்ட்டு நான் சீக்கிரம் ப்ளூட்டோவை டஞ்சனுக்குள்ள போயிருந்தா கூட எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா அவன் தனியா பிரச்சனையில போய் மாட்டிப்பான் அப்படின்னு போன் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ போன் பண்றான். அவரும் என்னது ப்ளூட்டோவா, சரி ப்ளூட்டோ நீ என்ன அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டியா இல்ல வெளியே வந்துட்டியா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இப்பதான் நம்ம சேர்மன் கிட்ட பேசினேன், அவரும் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஹீலரை அமுச்சு விட சொன்னாரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எல்டர் எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க, நான் போன் பண்ணது இதுதான் அப்படிங்கிறான். அவரும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. சேர்மனும் எல்டர் கிரௌலி என்னாச்சு எதுக்கு பதட்டமாகறீன்னு கேக்குறாரு. எல்டரும் சேர்மன் ப்ளூட்டோ சோலோவா அந்த டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ணிட்டானா அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ஷாக் ஆன சேர்மனும் என்னது உண்மையாவா, சரி அந்த போனை கொடுங்க நான் ப்ளூட்டோட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. எல்டரும் அவன் எப்படி இதை கிளியர் பண்ணிருப்பான் அப்படின்னு அதே யோசனையில இருக்காரு. நம்ம சேர்மனும் எல்டரே அந்த போனை உடியா அப்படின்ட்டு எப்ப தம்பி நீ உண்மையாவே என்னோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டியன்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமா சேர்மன் அப்படிங்கிறான். இதை கேட்டு சேர்மனும் சிரிச்சுக்கிட்டே நான் செலக்ட் பண்ண ஒருத்தங்கிட்ட இருந்தே இதை எதிர்பார்த்தது தான், சரி சீக்கிரம் வாடா தம்பி உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர் எல்லாம் பேசணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அப்படின்னா நான் ஹெட் குவார்டர்ஸுக்கு உடனே வரட்டுமா சேர்மன் கேக்குறான். சேர்மனும் இல்ல ஆல்ரெடி ஒரு பிளேஸ் என் மைண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நைட் 8 மணிக்கு அரூரா சிட்டில இருக்க சன்வியூ ரெசார்ட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சன்வியூ ரெசார்ட்டா, இது இந்த நேஷனோட லார்ஜஸ்ட், அது மட்டும் இல்லாம இந்த நேஷன்ல இருக்க டாப் 5 கில்டோட மேஜர் மெம்பர்ஸ்னால போக முடியும், அப்படி இல்லைன்னா ஒரு பில்லியனரா இருக்கணும், அப்படி இது எதுவுமே இல்லாம நான் சோலோவா இங்க போறது கரெக்ட் தானா, அது மட்டும் இல்லாம என்கிட்ட காசும் இல்ல 4-5 சில்லற தான் இருக்குது. இல்லடா ப்ளூட்டோ எதுக்கு பயப்படுற, நீ அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்தே பயப்படல, போயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பயப்படுறியா, சரி என்ன ஆனாலும் சரி இது என்னதான் ஹை எண்ட் ஹோட்டலா இருந்தாலும் சரி நாங்க உள்ள போய் உட்காந்து சும்மா சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ண போறேனே அப்படின்ட்டு ஓடுறான். அப்ப அங்க வெளியே இருந்த ஒரு லேடியும் குட் ஈவினிங் சார் நீங்க ஏதாவது ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா ரூம் நம்பர் 1 அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக் ஆன பொண்ணும் ஓ அப்படின்னா இவன் தான் அந்த சேர்மன் மென்ஷன் பண்ண விஐபி கஸ்டமரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சார் வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட பேனலை ஷோ பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆஹா இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஈவன் என்னோட பேனலை கூட செக் பண்றாங்களே அப்படின்ட்டு என்னோட பேனல் காட்டுறான். அவங்களும் ஓகே சார் இந்த வழியா போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு இந்த ரூம் 1 ரிசர்வ் பண்றாங்க அப்படின்னா ஒரு நேஷனல் லெவல் விஐபி கூட கான்வர்சேஷன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஆனா அசூர் டிராகன் கில்டோட சேர்மனே இவனை பர்சனலா இன்வைட் பண்ணிருக்காரா, உண்மையிலேயே யாரா இந்த ப்ளூட்டோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு பட்லரும் மிஸ்டர் ப்ளூட்டோ சேர்மன் லேங்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு, சோ என்ன ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போறான். அப்ப அந்த அட்ரைனா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இல்ல அந்த செட்ரிக் நாயே இன்னும் எனக்கு எந்த ரிப்ளேவும் கொடுக்கல அப்படின்னா அவன் அந்த மிஷன்ல ஃபெயில் ஆயிருக்கணும், அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டானு கடுப்புல உட்காந்துக்கிட்டே என்ன ஆனாலும் சரி என்னோட பிரதர் ஒன்ஸ் அந்த மிஷனை முடிச்சுட்டு வந்தோட்டி கன்ஃபார்ம் ப்ளூட்டோ செத்தாண்டா அப்படின்னு வெறியில சாப்பிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள
லேப்டாப்ல இருக்கிறத பார்த்த அந்த அட்ரைனோ, என்னது ப்ளூட்டோ இன்னும் உயிரோட இருக்கானா? அப்படின்னா அந்த செட்ரிக் நாய் உண்மையிலேயே என்னை ஏமாத்திட்டு தான் போயிருச்சு போல அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி என்னால இவனோட ஸ்பீடுக்கு டெவலப் ஆக முடியலன்னா என்ன, என்னோட வெல்த்தை வச்சு இவனை கிரஷ் பண்றேன் அப்படின்ட்டு, டேய் தம்பி ப்ளூட்டோ, நீ என்ன இந்த பக்கம் இங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும் தெரியுமா தெரியாதான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்த பட்லர் மாதிரி இருக்கிறவனும், சார் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்கறான். ஹீரோவும், அந்த நாயை கண்டுக்காதீங்க, அது அப்படிதான் சும்மா குலைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அட்ரைனோ, டே ப்ளூட்டோ, ஜஸ்ட் நான் உன்னை ரிமைண்ட் மட்டும் பண்றேன், இது ஒன்றும் நீ சாதாரணமா சாப்பிடக்கூடிய குப்பை ஹோட்டல் கிடையாது. இந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு டேபிளை ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா 1000க்கு மேல செலவாகும். இதுவே ஒரு ரூமை ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா 10,000க்கு மேல செலவாகும். என்னடா இவ்வளவு காசு உங்ககிட்ட தான் கேட்டுட்டு வரோம். அப்ப அந்த பட்லரும், சார் மிஸ்டர் ப்ளூட்டோ எங்களோட விஐபி கெஸ்ட், சோ உங்களோட வாயை அடக்கி வைங்க அப்படிங்கிறான். அந்த அட்ரைனோ, என்னது ப்ளூட்டோ உங்களோட விஐபி கஸ்டமரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, டே ப்ளூட்டோ நீ அவர்கிட்ட சொல்லலையா அந்த ஸ்லம் ஏரியால இருந்து வந்த ஒரு குப்பன்ட்டு, ஓ நீ அந்த அசூர் டிராகன் கில்டுல ஜாயின் பண்ண போற கேண்டிடேட் அப்படின்ட்டு இங்க சாப்பிடலான்னு வந்தியா, இதெல்லாம் ரொம்பவே தப்புடா தம்பி, காசு இருந்தா மட்டும்தான் அங்க சாப்பிட வரணும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவா அவனோட ஆரவ ஷோ பண்றான். இதை பார்த்து அந்த அட்ரைனோ கதறிக்கிட்டே, டேய் நீ இங்க என்னடா பண்ற, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அவேக்கனர்ஸுக்குள்ள சண்டை போடக்கூடாது, அதையும் மீறி சண்டை போட்டோம் அப்படின்னா இந்த 5 கில்டோட ரூல்ஸை வைலேட் பண்ற மாதிரி அப்படின்னு கத்துறான். அந்த பட்லரும், இல்ல சேர்மன் லேங்லியோட கெஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணி இங்க சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து நீ என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு ஃப்ளோர் மேனேஜரும் என் கதையை முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சார் ப்ளூட்டோ ப்ளீஸ் காம் டவுன் ஆக முடியுமான்னு கேட்கறான். ஹீரோவும், என்னது காம் டவுனா, நான் எதுக்கு காம் டவுன் ஆகணும்னு கேட்கறான். அந்த பட்லரும் பயத்திலேயே, இல்ல இல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னு வெளியே தெரிய வந்துச்சுன்னா என் வேலைக்கு அது ஒலையா போயிருமேன்னு பயத்துல பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோவும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என்னோட கிளாஸ்மேட்டுக்கு ஒன்னு ஷோ பண்ணணும்னு தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு அந்த செட்ரிக்கோட போவை ஆர்ச்சர் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, இதோட ஓனர் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாடான்னு கேட்கறான். அந்த அட்ரைனோ, இது செட்ரிக்கோட போவாச்சு அப்படின்னு கதறிக்கிட்டு, அப்படின்னா இவன் அவனை கொன்றானான்னு பாக்குறான். ஹீரோவும், ஆமாண்டா இந்த போவோட ஓனர் என் கையில செத்துட்டான், ஏன்னா என் கூட கொஞ்சம் விளையாட நினைச்சானா, அது எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதான் போட்டு தள்ளிட்டான் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக்கான அட்ரைனோ, என்னது செட்ரிக்கே இவன் தான் கொன்னானா, ஆனா இவனால தனியா எப்படா முடிஞ்சுச்சு அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோவும் அந்த போவை மறைய வச்சுட்டு, சரி இந்த குப்பை கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசணும், நம்மளோட பிரைவேட் ரூமுக்கு போலாம் அப்படிங்கிறான். அந்த பட்லரும், எஸ் சார் இந்த வழியா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அட்ரைன்லாம் ஒரே வெறியில, எனது பிரைவேட் ரூமா, இவனை மாதிரி சாதாரண ஒரு கேண்டிடேட் பிரைவேட் ரூமுக்கு போற அளவுக்கு வெல்த்தா இருக்கானா, இல்ல நான் இவங்கிட்ட ஃபைட்லயும் தோத்துட்டேன் இப்ப வெல்த்லயும் தோத்துட்டேன், அண்ட் அந்த செட்ரிக்கு ஏ ரேங்க்ல இருக்க நாயை கூட இவன் சி ரேங்க்ல இருந்துட்டு அசால்ட்டா தோக்கடிச்சிட்டான், இல்ல நான் தான் இங்க தோத்துட்டேனா அப்படின்ட்டு டே ப்ளூட்டோ அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் என்னடான்னு திரும்பி பார்க்கறான். அந்த அட்ரைனோ, டே நீ அந்த அசூர் டிராகன் கில்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால சேஃப்னு மட்டும் நினைச்சிக்காத, அது இந்த நேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கில்டு அவ்வளவுதான் அப்படின்னு கத்துறான். அப்ப யாரோ ஒருத்தரே, என்னடா தம்பி எங்க அசூர் டிராகன் கில்டுல இருக்க ஒரு பையன் கூட சண்டை போறியான்னு கேக்குறாரு. அந்த அட்ரைனோ, எவன்டா ஏமலியே கையை வைக்கிறது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ண வரான். பார்த்தா ஒரு சோல்ஜர் அவனோட அட்டாக்கை தடுத்துருச்சு. இதை பார்த்து ஷாக் ஆன அட்ரைனோ, என்ன அது பிரோன்ஸ் சோல்ஜரா, இல்ல அப்படின்னா இது என்ன அசூர் டிராகன் கில்டோட வைஸ் சேர்மனானு ஷாக் ஆயிட்டு, எல்டர் க்ரௌலி சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதை நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு கதறான். அப்ப எல்டரும், இதுவே என் இடத்துல ஆர்டினரியான ஒரு பர்சன் இருந்திருந்தா அவனுக்கு காயம் போட்டிருக்குல்ல, சோ உனக்கு கன்ஃபார்ம் இன்னைக்கு ஒரு லெசனை டீச் பண்ணியாகணும் அப்படிங்கிறாரு. அட்ரைனோ, எல்டர் இது சன்வியூ ரெசார்ட், இதுக்குள்ள சண்டை போடக்கூடாது அப்படின்னு 5 கில்டும் சேர்ந்து ரூல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு, ஸோ ஈவன் அசூர் டிராகன் கில்டோட வைஸ் சேர்மனாவே இருந்தாலும் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம சேர்மனோ, என்னது ரூல்ஸா அப்படின்னு அந்த அட்ரைன் பின்னாடி வந்துட்டு, நான் தாண்டா இங்க ரூல்ஸ், என்ன எவன்டா கேள்வி கேட்க முடியும்னு கேட்கறாரு. அட்ரைனோ, இது யாரான்னு ஷாக் ஆகுறான். சேர்மனோ, நீ ரொம்ப வாய் பேசிடா தம்பி அப்படின்னு அவனை ஒரே விரல அடிச்சு பறக்க விட்டுட்டு, ப்ளூட்டோ எங்க அசூர் டிராகன் கில்டோட விஐபி பர்சன், ஸோ அவங்கிட்ட உன்ன மாதிரி ஒரு குப்பை பிரச்சனை பண்ணும் போது அதை பார்த்துக்கிட்டு நான் என்ன சும்மா இருப்பேனா அப்படிங்கிறாரு. அப்புறம் கைஸ் ப்ரோ மற்ற சேனல்லாம் 5 வீடியோ போடுறாங்க, நீ அட்லீஸ்ட் 3 வீடியோவாவது போடு ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது 2-3 வீடியோ அப்லோட் பண்ண போறோம்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக என்னன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு காலேஜ் இருக்கு, ஸோ மேபி அடுத்த வாரம் நான் ட்ரை பண்றேன். சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.